தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் இருக்கின்ற நமக்கு பலவிதமான படிப்பினைகள் நாள்தோறும் கொடுக்கப்படுகின்றன. நேற்று மன்னிப்பையும் இரக்கத்தையும் நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் பெற்று வாழ வேண்டும் என்பதை அற்புதமாய் இறைவார்த்தை நமக்கு வலியுறுத்தியது. இந்த நாளில் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலையிலிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். அற்புதமான படிப்பினைகள், அழகான படிப்பினைகள், வாழ்விற்கு அவசியமான படிப்பினைகள். இந்த படிப்பினைகளை நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவன் தன் உள்ளத்தில் ஏந்தி கொண்டால், அதை அன்றாட வாழ்வில் கடைபிடித்து வந்தால், இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய ஆசீர்வாதமிக்க மகனாக மகளாக இந்த உலகத்தில் நம்மால் திகழ முடியும். ஒரு சிறுவன் கடற்கரை கிராமத்தில் பிறந்தவன். மிக எளிமையான குடும்பம், வறுமை நிறைந்த குடும்பம். ஆனாலும் இந்த சிறுவனிடத்தில் ஒரு அற்புதமான பழக்கம் இருந்தது. தினமும் அமைதியான ஒரு இடத்திற்கு சென்று ஜெபம் செய்கின்ற ஒரு வழக்கம். அந்த ஜெபத்தில் அவன் அன்றாட ஜெபிக்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால், என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும், என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த சிறுவன் தினந்தோறும் ஜெபித்து வந்தான். பின்னாளில் அந்த சிறுவன் தான் இந்தியாவினுடைய மிக உன்னதமான ஒரு பொறுப்பு, இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜனாதிபதியிடத்தில் ஒரு மாணவன் கேள்வி ஒன்றை கேட்கிறான். சார், ஒருவரின் வெற்றியின் ரகசியம் என்ன? எது வெற்றியின் ரகசியம்? இந்த கேள்வியை முன்வைக்கும் போது அற்புதமாக சொல்லுகிறார் ஜனாதிபதி, அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதுதான் வெற்றியின் ரகசியம். உன் இதயத்தை பணிவாக வைத்துக் கொள்வதுதான் வெற்றியின் ரகசியம். உங்கள் பணியை ஒரு வழிபாடாக மாற்றுவதுதான் உன் வெற்றியின் ரகசியம். புரியுதுங்களா? அறிவை வளர்த்துக் கொள்வதும், இதயத்தை பணிவுள்ள இதயமாக வைத்திருப்பதும், நாம் செய்கின்ற சமூக பணிகளை சேவை உள்ளத்தோடு தொண்டாற்றுகின்ற ஒவ்வொரு செயலையும் வழிபாடாக மாற்றுவதும் தான் நம் வெற்றியின் ரகசியம் என்று அற்புதமாக அவர் சொல்லுகிறார். சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நாம் ஆண்டவருக்கு எதிராக சென்று கொண்டிருக்கிறோம் என்றால், பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம் பாவங்கள் ஆண்டவர் முன்னிலையில் எப்படி இருக்கிறதாம்? இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, ஆனாலும் என் இரக்கத்திலும் மன்னிப்பிலும் நீங்கள் இருந்தால், நீங்கள் மனம் மாறினால், மனம் திருந்தினால், உறைந்த பனி போல அந்த பாவங்களும், அந்த கடும் சிவப்பான பாவங்களும் கூட வெண்மையாகும் என்று சொல்லுகிறார். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன என்று சொல்லுகிறார். நம் பாவங்கள், தீமைகள், குற்றங்கள் ஆண்டவர் முன்னிலையில் இரத்த நிறமாய் சிவந்திருக்கின்றன. ஆனாலும் கடவுளுடைய மன்னிப்பை, அவருடைய இரக்கத்தை ஒருவர் பெற்றுக்கொண்டால், எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும்.
சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் வெளிவேடம் வேண்டாம். யாரும் பிறர் நம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி யாருக்காகவும் நாம் நடிக்க வேண்டாம். யாருக்காகவும் நாம் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக என்னை பக்குவப்படுத்திக் கொள்வது, என்னை பண்படுத்திக் கொள்வது, என் வாழ்க்கையை நானே செதுக்கிக் கொள்வதனுடைய பெயர்தான் தப வாழ்வு. என் தபம் என்பது என்னை நானே செதுக்கிக் கொள்ளுகிற ஒரு முயற்சி. அது வெளிவேடமாக மாறக்கூடாது. அது யாருக்காகவும் இருக்கக்கூடாது. எது ஜெபம்? கடவுளோடு நான் இணைந்து வாழ்வதுதான் ஜெபம், வெளிவேடம் இல்ல. வெறும் ஜெபமாலை எடுத்துக்கொண்டு போவது மட்டுமல்ல, பைபிளை எப்பொழுதும் வைத்துக்கொண்டு இருப்பது மட்டுமல்ல. சில நேரங்களில் இந்த செயல்கள் வெளிவேடமாக மாறிவிடுகிறது. எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. மாறாக நான் வாசிக்கின்ற இறைவார்த்தை, நான் ஜெபிக்கின்ற திரு ஜெபமாலை இறைவனுக்கு உகந்த ஜெபமாக மாறுகிறதா? உன்னத ஜெபமாக இருக்கிறதா? புனிதமான ஜெபமாக இருக்கிறதா? அருள் நிறைந்த ஜெபமாக இருக்கிறதா? ஆசீரை தருகிற ஜெபமாக இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தவக்காலம் நம்மையே தானமாக கொடுக்கின்ற ஒரு காலம். நம் கரங்களை நீட்டி பிறருக்கு நல் உள்ளத்தோடு உதவி செய்வது, ஆறுதல் மொழி கூறுவது, தேறுதல் படுத்துவது, நோயாளிகளை சந்திப்பது, நம்மால் முடிந்த இரக்கச் செயல்களை செய்வது இந்த தவக்காலத்தின் மேன்மையை உணரக்கூடிய நாட்களாக இருக்கின்றன. அன்பு சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறபடி வெளிவேடத்தை அகற்றி சமூக உள்ளத்தோடு, தொண்டுள்ளத்தோடு, சேவை மனப்பான்மையோடு ஒவ்வொருவரும் பணியாற்ற முன்வருவோம். அதையே உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர் என்கிறார் ஆண்டவர். சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.